பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இமிகிரேஷனில் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபாரின்ல இருந்தீங்கன்னா உங்கள் வீசா எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு செக் பண்ணுற மாதிரி உங்கள் பாஸ்போர்ட்டும் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்களும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டி வரும். ஸோ என் பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஒர்க் ரீசனால என்னால் அந்த பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. பர்சனல் ரீசனுக்காக இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணலான்னு பார்க்கும்போது என் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இமிகிரேஷனில் பெரிய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வீசா அப்ளிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பாஸ்போர்ட்டில் அட்லீஸ்ட் 6 மாதம் எக்ஸ்பைரி டேட் இருக்கணும்னு கேட்பாங்க. பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன், இல்லைனா தட்கல் ஆப்ஷன். நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனில் பண்ணீங்கன்னா 4 வாரத்துலேருந்து 8 வாரத்தில் உங்கள் பாஸ்போர்ட் ரினியூ ஆகி உங்கள் கைக்கு வந்துடும். அதே தட்கல் சர்வீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 to 5 டேஸில் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கையில் கிடச்சிரும். சீக்கிரமாக பாஸ்போர்ட் ரினியூ பண்ணி ஆகணுன்றக்காக நான் தட்கல் சர்வீஸ் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூகேல இது வெறும் 59 பவுண்டு தான். ஆனால் அதுவே நீங்கள் தட்கல் யூஸ் பண்ணீங்கன்னா 176 பவுண்டு, அதாவது கிட்டத்தட்ட 117 பவுண்டு அதிகமாக நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் நார்மலாக பண்ணுறத விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச மெயில் வந்துடும், இந்த மாதிரி பாஸ்போர்ட் நீங்கள் ரினியூ பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டில் போயிட்டு பாஸ்போர்ட் ரினியூவல் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து VFSல தான் வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி வரும். என்னோட அட்வைஸ் என்ன இருக்குன்னா, VFSல நீங்கள் வந்து ரொம்ப ஏர்லி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். அதாவது காலையில் 9:30 10க்குள்ளே புக் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் போக பயங்கர பிஸி ஆகிடும். வெளியே வந்து குளிர்லையும் மழையிலும் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஏர்லி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சேவா வெப்சைட் பண்ணவே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றது கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனாலும் கண்டிப்பாக அங்கே போகும்போது இந்த டாக்குமெண்ட் இல்லை அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு கண்டிப்பாக கேட்குறாங்க. அண்ட் நானும் வந்து மிஸ் பண்ணிட்டேன். எல்லா VFS ஆஃபீஸ் பக்கத்துலேயும் பிரிண்ட் அவுட் ஷாப்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் என்னென்ன வேணுன்றதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் கவுண்டர் போனதுக்கப்புறமும் இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை, ஸோ எக்ஸ்ட்ரா அப்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். பட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்ஸ் VFS ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவே அதே டேட்டில் அப்பாயின்மெண்ட்டை ரீபுக் பண்ண முடியும். நான் காலைல 9:30 10க்கு போயிட்டேன். ஸோ என்னோட அப்பாயின்மெண்ட் அப்போ இதே பிரச்சனை ஆச்சு. கடைசியாக ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணி அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து 12:30க்கு வாங்கிட்டு VFS ஆஃபீஸ்லேயே இருந்து அங்கேயே ஆன்லைனில் எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு தான் போய் கொடுத்தேன். ஸோ பேனிக் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் புது பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா பழைய பாஸ்போர்ட்டில் இப்படி ஒரு ஹோல் போட்டுருவாங்க. போட்டுட்டு பாஸ்போர்ட் கேன்சல் அப்படின்னு போட்டுட்டு வீசா வேலிட் இருந்தால் அது மட்டும் வந்து கேன் யூஸ் இட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாமல் சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இமிகிரேஷனில் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரினியூ பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பழைய பாஸ்போர்ட் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா அப்டேட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கும் தெரியுது புது பாஸ்போர்ட் பார்க்குறதுக்கு.